நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. நானோ பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்கு உரியவனாய் இருக்கிறேன். ஆமென். ஆமென். நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்குதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆனா நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, நியாயப்பிரமாணம் மாம்சத்துக்குரியதுன்னு. கிடையாது. நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்குது. இவங்க அதை மாம்சத்துல தேர்ந்ததுனாலதான் அதை அடையாம போனாங்க. நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறதுன்னு சொல்லி ரோமர் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. கர்த்தர் நல்லவர்னா அவருடைய வசனங்கள் அனைத்தும் பரிசுத்தமும் நீதியுமா தான் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆவிக்குரியதோட சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். அவங்க என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, அதுல இருக்கிற சம்பிரதாயம், சடங்கு, சாங்கியம் இதெல்லாம் பிடிச்சிட்டு அதுல இருக்கிற ஜீவனை, விசுவாசம், நீதி, இரக்கம், சமாதானம் இதெல்லாம் விட்டுட்டாங்க. இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வசனம் மட்டும்தான் ஆவியா இருக்குது, புதிய ஏற்பாடு மட்டும்தான் படிக்கணும், பழைய ஏற்பாடு படிக்க கூடாது அப்படின்னு சில கள்ள சகோதரர்கள் போதிக்கிறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இயேசு கிறிஸ்து தான் பழைய ஏற்பாட்டிலையும் பேசினாரு, புதிய ஏற்பாட்டுல மாம்சத்துல குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார்ன்றத பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் தான் பழைய ஏற்பாட்டிலையும் பேசினாரு, புதிய ஏற்பாட்டிலையும் குமாரன் மூலமா திருவுளம் பற்றினார். யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம் வாசிக்கலாம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமென். ஆமென். நான் சொல்லுகிற வசனம் எப்படி இருக்கான்? அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குதுன்னு சொல்லி நம்முடைய கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ ஏற்கனவே பழைய ஏற்பாடு பார்த்தோம், நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பேசினதும் ஆவிக்குரிய வசனம் தான். அது ரெண்டுமே ஜீவ வசனங்கள். மோசே ஜீவ வாக்கியங்களை பெற்றவன் இவனேன்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தை பார்த்துதான் ஜீவ வாக்கியம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இயேசு கிறிஸ்து பேசினதும் ஜீவ வாக்கியம் தான். எல்லாமே தேவ ஆவினால் எழுதப்பட்டது. நமக்கு எத்தனை தேவன் இருக்காங்க? இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவருடைய அத்தனை வசனங்களும் ஒரே கர்த்தரால அவருடைய பிள்ளைகளுக்கு கொண்டு எழுதப்பட்டது. அப்ப எப்படி அது ஒன்று ஆவிக்குரியதாகவும் ஒன்று மாம்சத்துக்குரியதாகவும் இருக்கும்? மற்றவங்க அது மாம்சம் சொல்லும் போது நம்ம ஏன் இந்த கேள்வி நம்ம கேட்டு பார்க்கல? நியாயப்பிரமாணம் எல்லாமே கிறிஸ்துவோட நிழலா இருக்கிறது, அதை நிறைவேற்றுகிறார். அதனாலதான் நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரலப்பா, நிறைவேற்றதான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. தீர்க்க தரிசனமானாலும் சரி, நியாயப்பிரமாணமானாலும் சரி, நான் அழிக்க வந்தேன்னு நினைக்காதீங்க, அதை நிறைவேற்றவே வந்தேன்னு சொன்னார் இல்லையா? அப்போ நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவோட நிழலா இருக்குதுன்னா, நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதுன்னா இயேசு கிறிஸ்து பேசினதும் ஆவிக்குரியது இல்லையா? அப்போ ஆவிக்குரியது நாங்க என்ன பண்ணோம்? நம்மளாம் என்ன பண்ணணும்? ஆவிக்குரியதோட சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்தாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, ஆவிக்குரியதோட சம்பந்தப்படுத்தி நம்ம பார்க்கணும். ஏன் கர்த்தர் இதை பேசினாரு? ஏன் இந்த காரியம் செஞ்சாரு? அவர் செஞ்சது எல்லாமே ஒரு இடத்துல சொல்லுவார், பிதா எனக்கு என்ன காண்பிக்கிறாரோ நான் அதை தான் செய்யறேன், பிதா எனக்கு என்ன போதிக்கிறாரோ அதுதான் நான் செய்யறேன்னா, பழைய ஏற்பாட்டுல எழுதின தீர்க்க தரிசனங்களை அவர் நிறைவேற்றார். தம்முடைய வாயினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுகிறார் இல்லையா? சரி, இப்படி ஆவிக்குரியதோட நம்ம சம்பந்தப்படுத்தி பார்க்கலாம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானமாய் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாம, சொந்த சுய அறிவினால நாங்க இதை போதிக்காம, பரிசுத்த ஆவி என்ன எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரோ அதை ஆவிக்குரியதோடு சம்பந்தப்படுத்தி காண்கிறோம் சொல்லியது. அப்படி ஆவிக்குரியதோடு சில காரியங்களை சம்பந்தப்படுத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். மார்க் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள், இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். ஆமென். ஆமென். நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குறீங்க. அதாவது பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறீங்க, அந்த வசனத்துல இருக்கிற நீதி நியாயத்துல நீங்க அவமாக்குறீங்க. இந்த வசனத்தை அவமாக்குறீங்கன்னு சொல்லி தெளிவா எழுதிருக்கு இல்லையா?
இது போல நீங்கள் மற்றும் அநேக காரியங்களை செஞ்சு வரீங்க. இது மட்டும் கிடையாது, அநேக காரியங்களை செய்றீங்கன்ற இல்லையா? எப்படி அநேக காரியங்கள் அவங்க இடர்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ இஸ்ரவேல் புத்திரரோட பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாக்களை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனை எல்லாம் நினைத்து அவைகளின் படி செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலா இருக்க கடவுள். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, வஸ்திரங்கள் ஓரங்கள்ல ஒரு தொங்கலை உண்டாக்குங்கப்பா, அது இளநீல கலர்ல நாடாக்களை தொங்க விடுங்க அப்படின்றாரு. எதுக்கு தொங்க விடணும் அப்படின்னு அந்த கேள்வியை கேட்கணும் இல்லையா? அதுக்கு கர்த்தரே சொல்றாரு, உங்க இருதயத்துல தோன்றதுபடி நீங்க செய்யாம எதுவா இருந்தாலும் எதை செய்தாலும் என்னுடைய சட்ட திட்டங்களின்படி என் வார்த்தையின்படி நீ செய்யறதுக்கு இது உனக்கு தொங்கலா இருக்கணும். இதை பார்க்கும் போதெல்லாம் நம்ம என்ன நினைக்கணும், நீ நம்ம இருதயம் படி நடக்கக்கூடாது இல்லையா? கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுதான் கேட்கணும் அப்படின்னு உனக்கு ஞாபகம் வரணும். அதை பார்க்கும் போதெல்லாம் நீ அதை அடையாளமா இருக்கணும் அப்படின்னு கற்பனை எல்லாம் ஆண்டவருடைய கற்பனைகள் எல்லாம் நினைத்து அவைகளின்படி செய்யும்படிக்கு அது உனக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா அதுல இருக்கிற ஆண்டவருடைய கற்பனைகளை பத்தி அவங்க நடக்கிறதும் இல்லை, இந்த தொங்கல் எதற்காக கொடுக்கப்பட்டதுன்றதும் அவங்களுக்கு உணரவும் இல்லை. அதை விட்டுட்டு அவங்க இளநில நாடாக்களை தொங்க விடுறதுலதான் அவங்களோட முழு கவனத்தையும் செலுத்தினாங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம் 31 to 32 வசனங்கள் வாசிக்கலாம். நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. என்னத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். ஆமேன். ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்க நியாய பிரமாணத்தை அடையல. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, அது அவங்க விசுவாசத்தினால தேடாம கிரியையினால தேடினபடினால் அதை அடைய முடியாம போயிட்டாங்க. கர்த்தருடைய வசனத்தினால அவங்க இடல் அடைஞ்சாங்க இல்லையா? எப்படி என்றால், அதாவது தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு அவங்களால கீழ்ப்படியாம போயிடுச்சு. அப்போ எதனால அவங்க கீழ்ப்படியாது இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தேவ நீதியை அறியாம தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடினதுனால நான் இதை செஞ்சேன், அதனால இப்படி நான் கொடுக்குற ஏழைங்களுக்கு நான் 3 வேளை உபவாசம் பண்றேன், நான் என்ன பண்றேன், தசம வாங்க காணிக்க கொடுக்குறேன், நான் இந்த கிரியெல்லாம் நடக்கிறேன் அப்படின்னு நான் கர்த்தருக்கு முன்னாடி சொல்றதுனால என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களால தேவ நீதியை நிறைவேற்ற முடியாம போச்சு. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. அதாவது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நியாய பிரமாணத்துல எதெல்லாம் அவங்களுக்கு ஆதாயமா இருக்குதோ, அவங்களுக்கு எதெல்லாம் வருமானமா வருதோ அதெல்லாம் என்ன பண்ணாங்க எடுத்துக்கிட்டு, ஆண்டவர் கர்த்தர் கற்பித்திருக்கிற நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுட்டாங்க. அப்போ அதுல இருக்கிற நீதி, இரக்கம், விசுவாசம் இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, விசேஷம் சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு சம்பிரதாயம், சடங்கு, சாங்கியங்கள் எல்லாம் அவங்க பிடிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த சம்பிரதாயம், சடங்கு, சாங்கியம் இதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம ஆவிக்குரியதோட சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். நம்ம தொடர்ந்து 2 வாரமா நியாயப்பிரமாணத்தை தான் பார்த்துருக்கோம் இல்லையா? இதுல அந்த விசேஷித்தவைகள் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? நீதி, இரக்கம், விசுவாசம், பரிசுத்தம், இந்த மாதிரி அதெல்லாம் எப்படி எதற்கு சொன்னாரு, அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்றத சில வசனங்களால நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 9 to 11 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு, 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியெல்லாம் நடப்பிப்பாயாக,
7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதுல நீ யாதொரு வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் கட்டளையிடுகிறார். இது எதுக்காக கர்த்தர் கட்டளையிடுகிறான்னு பாத்தீங்கன்னா, 6 நாள் வானத்தை பூமியை உண்டாக்கி 7ஆவது நாள் கர்த்தர் ஓய்ந்திருந்தார். அந்த 7ஆவது நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் இல்லையா? அதனால நீ 7ஆம் நாள் என்ன பண்ணணும்? பரிசுத்தமாக நீ காத்துக்கொண்டு அந்த ஓய்வு நாளை கடைபிடிப்பாயாக. அப்போ ஒரு வாரத்துக்கு 7 நாள் அது நம்முடைய கர்த்தர் தான் உண்டாக்குனார். முதல்ல அது 6 நாள் வேலை செய்யணும், ஒரு நாள் வேலை செய்யக்கூடாது. இது எதற்கு அடையாளமா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் நாள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட 1000 வருஷ அரசாட்சிக்கு அடையாளமா தான் ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டது. அப்போ 1000 வருஷ அரசாட்சியில ஒரு தீமையும் இருக்காது, இளைப்பார்ந்து இருப்போம். அமைதியா நம்ம என்ன பண்ணுவோம், எந்த ஒரு வேலையும் இருக்காம, கஷ்டம் இருக்காது, துக்கம் இருக்காது, துன்பம் இருக்காது, தீங்கு செய்வார் ஒருவரும் கிடையாது, மன மகிழ்ச்சியோட சந்தோஷமா இருப்போம். ஆனா 1000 வருஷ அரசாட்சியிலும் நம்ம நன்மை செய்யாம இருப்போமா? யோசிச்சு பாருங்க. அப்போ அதுல நம்ம நன்மை செய்வோம் இல்லையா? அப்போ அதுல விசுவாசம், இரக்கம், கிருபை எல்லாமே இருக்குமே. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஓய்வு நாளை நான் கடைபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற இரக்கத்தையும் நீதியையும் விசுவாசத்தையும் விட்டுட்டாங்க. எப்படின்னு பாருங்க, ஓய்வு நாள்ல நன்மை செய்யக்கூடாது, வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னதை கர்த்தர் நன்மை செய்யக்கூடாதுன்னு சொல்லி, ஆனா இவங்க என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, நன்மை செய்யலாமான்னு கேட்கும்போது கர்த்தர் அமைதியா இருக்கிறாங்க. வாசிக்கலாம், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 10ல இருந்து 13 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அங்கே சூம்பின கையை உடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறு கையை போல் சொஸ்தமாயிற்று. ஆமேன். ஆமேன். ஒரு சூம்பின கையுடைய மனுஷன் ஒன்று இருக்கிறான். அப்பொழுது அவனை சொஸ்தமாக்குனா அவரை குற்றம் சாட்டலாம், ஏன்னா அன்னைக்கு அது ஓய்வு நாள். அப்ப அந்த ஓய்வு நாள்ல எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் கற்பித்திருக்கிறாரு. இவர் அவனை குணமாக்குனா நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதா சொல்லி இவர் மேல குற்றம் சாட்டலாம் அப்படின்னு இருக்கிற போது கர்த்தர் கேட்கிறாரு, ஓய்வு நாள்ல சொஸ்தமாக்குறது நியாயமா இல்லையான்னு கேட்கிறாரு. அவங்க அமைதியா இருக்கிறாங்க. அவங்க இருதய கடினத்து நிமித்தம், இதே நீங்க லூக்கால வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவர் கோபத்துடனே இருக்கும். அவர் கோபத்துடனே உன் கையை நீட்டுன்னுவார். ஏன்னா நன்மை செய்யறது நியாயமான்னு கேட்கும் போது ஆமான்னு சொல்றது கூட அவங்க இருதயம் அவ்வளவு கடினமா இருக்குதே அப்படின்ற அந்த துக்கத்தோட கோபத்தோட என்ன பண்றாரு, உன் கையை நீட்டுன்னு சொல்லி அவனை சொஸ்தமாக்குறது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, எந்த மனுஷனாவது ஒரு ஆடு இருந்துச்சு, இல்ல அவனுக்கு ஒரு மாடு இருந்து ஓய்வு நாள்ல குழியில விழுந்துச்சுன்னா தூக்க மாட்டியா? இல்ல செத்துன்னு விட்டுருவியா? இல்லையா? ஒரு இரக்கம், மாடுக்கும் ஆடுக்கும் இரக்கம் காட்டுற நீ ஏன் மனுஷனுக்கு நீ இரக்கம் காட்ட மாட்டுற? கர்த்தர் ஓய்வு நாளை உண்டாக்குனது சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் தானே தவிர நன்மை செய்யக்கூடாதுன்னு சொல்லலி. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று நீங்கள் அறிந்தீர்களானால் குற்றம் இல்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்று. அப்போ ஓய்வு நாள் உண்டாக்குனது மனுஷனுக்காக இல்ல, மனுஷனுக்காக தான் ஓய்வு நாள் உண்டாக்குது. அந்த ஓய்வு நாள் கர்த்தர் ஆண்டவராக தான் இருக்கிறார். அப்போ எல்லா நேரங்களிலும் நன்மை செய்ய நம்ம ஆயத்தமா தான் இருக்கணும். நீ நியாயப்பிரமாணத்துல எதற்காக அந்த ஓய்வு நாளை கொடுத்தாரோ அதுல இருக்கிற அன்பு, இரக்கம், அமைதி, நீதி, சமாதானம், பரிசுத்தம் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அததான் கர்த்தர் ஓய்வு நாள்ல சொஸ்தமாக்கி, நீ பாரம்பரிய கடைபிடிக்கிற அதுல இருக்கிற நீதியும் இரக்கத்தை விட்டுட்டியப்பா அப்படின்னு சொல்றாரு. நியாயப்பிரமாணம் அன்பு கூறுதல் என்பது என்ன பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்துலதான் அன்பு கூறுதல்னு முதல்ல எழுதப்பட்டது. எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் இருக்கு. புதிய ஏற்பாட்டுலதான் என்ன இருக்கு, உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பாயாக அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிடையாது. நியாயப்பிரமாணத்துல ஒரு கட்டளைகளை வாசிக்கலாம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். பலிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். ஆமென். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல
பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர்னா அது என்னுடைய ஆணைன்னு அர்த்தம், என்னோட கட்டளை என்று அர்த்தம். சரி, இது நியாயப்பிரமாணம் தானா? இன்னொரு வசனத்தினால நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 இருந்து 28 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். ஆமென். ஆமென். புதிய ஏற்பாட்டிலையும் கர்த்தர் என்ன பண்றாரு? ஒரு நியாயாஸ்திரிகிட்ட பத்தி நியாயப்பிரமாணத்துல என்ன எழுதி இருக்குது அது எனக்கு சொல்லுன்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எங்க எழுதி இருந்தது? நியாயப்பிரமாணத்துலதான் எழுதியிருக்கு. கர்த்தரும் சொல்றா இல்லையா, நிதானமாய் உத்தரவு சொன்னாய் அப்படின்னு சொல்றார். அப்போ நியாயப்பிரமாணத்துலதான் அந்த அன்பு இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல இருக்கிற இரக்கம், நீதி, விசுவாசம், அன்பு இதெல்லாம் விட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதுல இருக்கிற மேல இருக்கிற அந்த வெறும் சம்பிரதாயம், சடங்கு, சாங்கியம் அதெல்லாம் பிரிச்சுட்டு அதுல உள் அர்த்தம், அதாவது ஆவிக்குரியதை விட்டுட்டாங்க. அதை மாம்சத்துல என்ன பண்ணாங்க? கடைபிடித்ததுனால ஆவிக்குரியபடி அவங்களால நடக்க முடியாம போச்சு. இந்த வசனத்துக்கு அப்புறம் அதே நியாயஸ்திரி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னு பார்க்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 29 இருந்து 32 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றவீராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஆமென். ஆமென். அந்த நியாயஸ்திரி என்ன சொல்றான்? எனக்கு நியாயப்பிரமாணம் தெரியும், நான் அதெல்லாம் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை நீதிமான் மாதிரி காட்டிட்டு எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்கிறான் இல்லையா? இயேசு அவனுக்கு பிரதியுத்தமா என்ன சொல்றாரு? ஒரு கதை சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் ஜெருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில அகப்படுறான். அவர்கள் அவனை என்ன பண்றாங்க? வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனாங்க. அப்படியே அடிப்பட்ட ரத்தத்தோட இருக்கிறாரு. அப்போது அந்த வழியா யார் போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தற்செயலாக அந்த வழியா ஒருத்தன் போறாரு. அவன் ஆசாரியன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். கிட்ட போய் பாக்குறாங்க. அவன் ரத்தமும் குத்துயிராக அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாம போறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆசாரியன். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போறாங்க. இவங்க ரெண்டு பேருமே யாருன்னு பாத்தீங்கன்னா ஆசாரியனும் லேவியனும். இதுல என்ன, ஏன் ஆண்டவர் அங்க ஆசாரியன் லேவியன் சொல்றாருன்னு நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும் இல்லையா? ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளினுடைய கர்த்தரின் தூதன். அப்போ ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயில தேடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் தான் போதிக்கிறான். நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆசாரியன் இல்லையா? லேவியர் தான் ஆசாரிய ஊழியம் செய்யணும். ஆனா அவங்கதான் என்ன பண்றாங்கன்னா, அவனுக்கு உதவி செய்யாம, அந்த உயிரை காப்பாத்தாம, இரக்கமே இல்லாம என்ன பண்ணாங்கன்னா விலைக்கு போனாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஏன் அவங்க அவங்களுக்கு உதவி செய்யல? நியாயப்பிரமாணத்துல இருக்கிற இந்த சடங்கு, சம்பிரதாயம், சாங்கியத்தை பிடிச்சிட்டு தான் அவருக்கு உதவி செய்யாம போனாங்க. ஏன்னா நியாயப்பிரமாணத்துல வெட்டுண்டவனை தொட்டா, அடிப்பட்டவனை யாராவது தொட்டா, இல்ல பிரேத குழியாவது, மனுஷ எலும்பை முறிச்சனாவது மாதிரி இவங்களை போய் தொட்டா 7 நாள் தீட்டா இருக்கும். அது 7 நாள் தீட்டு அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணத்துல எழுதுனால என்ன பண்றாங்க? நம்ம தீட்டாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை போய் தொடாம போறாங்க.
வாசிக்கலாம். என்னாகமம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். வெளியிலே பட்டயத்தால் வெட்டுண்டனையாவது, செத்தவனையாவது, மனித எலும்பையாவது, பிரேத குழியையாவது தொட்டவன் எவனும் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பான். அப்போ அவனுக்கு தொட்டா என்ன ஆகும்? நம்ம தீட்டாயிடுவோம். நியாயப்பிரமாணத்துல எழுதியிருக்கு இல்லையா? அதனால அவனுக்கு உதவி செய்யாம அப்படி போயிட்டாங்க. ஆனா பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுரி, அதாவது அந்த பக்கத்துல ஒரு சமாரியன் வரான். சமாரியன் யாருன்னா நியாயப்பிரமாணம் இன்னும் தெரியாத புறஜாதியன் கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசத்தமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன்னுடைய சுய வாகனத்தின் மேல ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரிக்கிறார். மறுநாள் தான் புறப்படும் போது என்ன பண்றாரு? 2 பணத்தை எடுத்து சத்திரகாரன் கையில கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கோ, அதிகமா ஏதாகிலும் இவனுக்கு செலவழிந்தால் நான் என்ன பண்றேன், திரும்பி வரும்போது உனக்கு தருவேன்னு சொல்லி அவனுக்கு உதவி செஞ்சுட்டு போறாரு. அப்போ கர்த்தர் கேட்கிறாரு, அந்த குற்றுயிராய் 3 பேர் அடிக்கப்பட்டிருக்கும் போது 3 பேர் அந்த வழியா போனாங்க. ஆசாரியனும் போனாரு, உதவி செய்யல. லேவியனும் போறாரு, உதவி செய்யல. ஆனா இவங்க 2 பேருமே நியாயப்பிரமாணத்துல தேறினவங்க. இவங்க தான் நியாயப்பிரமாணத்தை மத்தவங்களுக்கு போதிக்கிறவங்க. ஆனா நியாயப்பிரமாணமே என்னன்னு தெரியாத ஒரு சமாரியன் போய் அவனுக்கு உதவி செய்யறாரு. இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி, நீயும் போய் அப்படியே செய்கிறார். அப்போ நியாயப்பிரமாணத்துல இருக்கிற நீதி, இரக்கம் இதெல்லாம் விட்டுட்டாங்க இல்லையா? பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று போய் அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்றார். அப்ப பலியை விரும்பல, இரக்கத்தை தான் விரும்புகிறார். அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுன்றது அறியாது இருக்கிறாங்க. வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். ஆமென். ஆமென். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையில என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் முழுசும் நிறைவேற்ற முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. அதை கிரியையினால நம்ம தேடணும்னா எப்படி யூதர்களாலையும் இஸ்ரவேல் ஜனங்களாலையும் நிறைவேற்ற முடியாம போச்சோ, நம்மளால நிறைவேற்ற முடியாம போயிடும். ஆனா அத விசுவாசத்தினால நம்மளால என்ன பண்ண முடியும்? தேடணும்னா நம்மளால நிறைவேற்ற முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனைகளும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கின்ற ஒரே வார்த்தையில் தொகையா அடங்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒருத்தரை நேசிக்கிறேன், அவர் மேல நான் அன்பு செலுத்துறேன். அவருக்கு விரோதம் நான் பொய் சாட்சி சொல்லுவேனா? அவரோட பொருளை நான் இச்சிப்பேனா? அவரோட பொருள் நான் திருட முடியுமா? இல்ல அவருக்கு விரோதமா நான் தீங்கு செய்ய முடியுமா? அவரை நான் குற்றப்படுத்த முடியுமா? ஏன்னா நான் அவரை நேசிக்கிறேன் இல்லையா? அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு என்ன பண்ணும்? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதா இருக்கு. அப்போ ஒருத்தரை நேசிக்கிறது மூலமா நம்ம என்ன பண்ண முடியாது? மற்றவங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. இது போல நியாயப்பிரமாணத்துல இருக்கிற இன்னொரு சம்பவத்தை ஆவிக்குரியதோடு நம்ம சம்பந்தப்படுத்தி பார்க்கலாம். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 7ல இருந்து 10 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அசை போடுகிறவைகளிலும் விரி குழம்புவைகளிலும் நீங்கள் புசிக்கத்தகாதவைகள் எவை என்றால் ஒட்டகமும் முசலும் குழி முசலுமே. அவைகள் அசை போட்டும் அவைகளுக்கு விரி குழம்பில்லை. அவைகள் உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக. பன்றியும் புசிக்கத்தகாது, அது விரி குழம்புள்ளதாய் இருந்தும் அசை போடாதிருக்கும், அது உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக. இவைகளின் மாம்சத்தை புசியாமலும் இவைகளின் உடலை தொடாமலும் இருப்பீர்களாக. ஜலத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் சிறகும் செதிலும் உள்ளவைகளை எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். சிறகும் செதிலும் இல்லாத யாதொன்றையும் புசிக்கலாகாது, அது உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக. ஆமென். ஆமென். அப்போ நியாயப்பிரமாணத்துல என்ன சொல்றாரு? இதெல்லாம் நீங்க சாப்பிடலாம்பா, இதெல்லாம் சுத்தம், இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, இது அசுத்தமா இருக்கும். இப்ப நம்ம படிச்சது எல்லாம் அசுத்தமா இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்றோம் இல்லையா? நீங்கள் புசிக்க தகாதவைகள் என்னவென்றால் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிக்குது. அதுல ஒட்டகம் முசல அப்படின்னு சொல்லி நிறைய ஆண்டவர் சொல்லிட்டே வர்றாரு இல்லையா? அதிலே லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்கலாம். பன்றியின் குழம்பு விரிகுழம்பும் 2ஆக பிரிந்ததுமாய் இருந்தும் அது அசை போடாது.
அது உங்களுக்கு அசுத்தமாய் இருக்கும். இவைகளின் மாம்சத்தை புசிக்கவும் இவைகளின் உடல்களை தொடவும் வேண்டாம். இவைகள் உங்களுக்கு தீட்டா இருக்க கடவுது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பன்றியும் நீ அதை சாப்பிடக்கூடாது, அதை தொடவும் கூடாது, ஏன்னா அது உனக்கு அசுத்தமா இருக்கும். அவைகள் உங்களுக்கு என்ன இருக்கும்? தீட்டா இருக்க கடவுது அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஒரு வார்த்தையை நம்ம கேட்டு பார்க்கணும் இல்லையா? நீங்க இதே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 24, 25 வசனம் நான் படிக்கிறேன். பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியாயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியிலே ஊரும் பிராணிகளும் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லதுன்னு கண்டார். தேவன் நல்லதுன்னு கண்டதானே நம்மள படைச்சாரு, எல்லாத்தையும் படைச்சாரு. அப்போ இதெல்லாம் பரிசுத்தமானதுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ நல்லதுன்னா பரிசுத்தமானது. அப்ப ஏன் ஆண்டவர் இங்க அசுத்தம், தீட்டு, தொடாத அப்படின்றாரு? அது சாப்பிடக்கூடாதுன்றாரு, அருவருப்புன்றாரு. இதுக்கு முன்னாடி இதுக்குள்ள ஒளிந்திருக்கிற ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவன் படைக்கும் போது எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு? படைக்கும் போது நல்லதுன்னு தான் கண்டது இல்லையா? அதுக்கப்புறம் தான் இதை பிரிக்கிறாரு அப்படின்றத பாக்குறோம். தேவன் இதெல்லாம் அசுத்தம் அப்படின்னு சொன்னா இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? இதை எதற்கு ஒப்பிட்டு, இந்த காட்டு மிருகங்களையா எதுக்கு, அருவருப்பான ஊரும் பிராணிகளையும் எதுக்கு ஆண்டவர் ஒப்பிடுறாருன்னு பாத்தீங்கன்னா, புறஜாதிகளை ஒப்பிடுறாரு. அதுக்கான சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 36வது வசனம் வாசிக்கலாம். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். ஆமென். ஆமென். கோலியாத்தை தாவீது எதிர் நின்று போது, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் அப்படின்னா புறஜாதின்னு அர்த்தம். விருத்த சேதனம் உள்ளவங்க எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்க, அவங்க பரிசுத்தம் உள்ளவங்க. அப்போ விருத்த சேதனம் பண்ணாத புறஜாதி எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பாவிகள்னு சொல்லி எழுதிருக்கு. நீங்க கொலேசியர் 2ஆம் அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், விருத்த சேதனம் பண்ணாதவங்க அவங்க பாவிகள்னு சொல்லி எழுதிருக்கு. ஏன்னா ஆண்டவர் கூட அவங்க உடன்படிக்கை செய்யாதவங்க. விருத்த சேதனம் பண்ணவங்க தான் ஆபிரகாமோட பிள்ளைங்க. விருத்த சேதனம் பண்ணாத புறஜாதிகள், அவர்கள் தீட்டு அசுத்தம்ன்றத இஸ்ரவேல் ஜனங்க எண்ணுவாங்க. சிங்கமும் கரடியும் உங்களுடைய அடியனாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அப்போ ஆண்டவர் அசுத்தம், இதை தொடாத, இந்த காட்டு மிருகத்துல சாப்பிடக்கூடாது, இதை தொடவும் கூடாது, அசுத்தமா இருக்குதுன்னு சொன்னார் இல்லையா? அதுல ஒன்றை போல இருப்பான்னு சொல்லி கோலியாத்தை ஒப்பிடுகிறத நம்ம பாக்குறோம். இத இன்னும் தீர்க்கமா நம்மளுக்கு ஈஸியா புரியுற மாதிரி புதிய ஏற்பாட்டிலையும் சில வசனங்கள் ஆண்டவர் சொல்றாரு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 11-15 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும், அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. ஆமேன். ஆமேன். அப்போஸ்தலர் பேதுரு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு தரிசனம் காண்றார். வானம் திறந்திருக்கிறதையும் 4 முனைகளிலும் கட்டப்பட்ட ஒரு பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு என்ன பண்ணுது, தன்னிடத்துல இறங்கி வருது அவர் பாக்குறாரு. அதுல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும். இதைதான் ஆண்டவர் சாப்பிடக்கூடாது, அது தொடவும் கூடாது, தீட்டுன்னு. அத பேதுருவே எழுந்து அடித்து புசி, அதாவது சாப்பிடுப்பாத அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த சத்தம் கேட்டோன்னே அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலமும் புசித்தது. ஏன்னா அவரும் இஸ்ரவேல் ஜனத்துல ஒருத்தரா இருந்தார் இல்லையா? அப்ப அதை சாப்பிடக்கூடாது நியாயப்பிரமாணத்துல கட்டளை இருந்ததுனால அதை தொடதும் அதை பத்தி பேரை உச்சரிக்கிறது கூட அசுத்தம் நினைச்சிருந்தாங்க. அப்போ தீட்டும் அசுத்தமா இருக்கிறது யாதொன்றையும் நான் புசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது தேவன் அதற்கு பதில் என்ன சொல்றாருன்னா, அப்போ தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று அவருக்கு சத்தம் உண்டாகுது.
அப்ப தேவன் அதை சுத்தமாக்கிட்டாரு, நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னோனையும் திரும்பவும் அது மாதிரி 3 தடவை வந்தோனையும் அந்த தரிசனம் அவரை விட்டு மறையுது. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா, கொர்நேலியு வீட்டுல இருந்து ஆள் வராங்க. ஆள் வந்து இந்த மாதிரி பேதுருன்னு ஒருத்தர் இருக்காரா, இந்த மாதிரி கொர்நேலியு உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு, இந்த மாதிரி சொப்பம் அவருக்கு வந்து தேவதூதன் வந்து நீங்க வந்து தேவ வசனத்தை பத்தி போதிப்பீங்க அப்படின்னு சொன்னதா அவர் எங்ககிட்ட உங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சாரு அப்படின்னும் போது யோசனை இருக்கும்போது, பேதுரு யோசனை இருக்கும்போது ஆவியானவர் என்ன சொல்றாரு, நீ எதுக்கும் பயப்படாத, நான் தான் அவரை அனுப்பிச்சேன், நீ போய் சத்தியத்தை அங்க போதி அப்படின்னு சொல்லும் போது கொர்நேலியு வீட்டுக்கு போறாரு. கொர்நேலியு வீட்டுக்கு போனோடனே கொர்நேலியு திரும்பவும் ஆரம்பத்துல இருந்து அவருக்கு நடந்ததை பேதுருக்கு சொல்லி, உம்மாலே தேவனுடைய வசனங்களை கேட்கும்படி நாங்கள் எல்லோரும் கூடி இருக்கிறோம். இவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா புறஜாதிங்க. அப்ப புறஜாதிங்க எல்லாரும் கூடி இருக்கும் போது பேதுரு பிரசங்கிக்க தொடங்குறாரு. என்ன பிரசங்கிக்கிறாருன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 43 48 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கிறோம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். ஆமென். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, யார? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று விசுவாசிக்கிற எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று. யாருடைய நாமத்துல நம்மளுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை சொல்லி நம்மளுக்கு கட்டளையிடப்பட்டு இருக்கிறது. நம்ம அதை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அதை வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில், வசனத்தை போதிச்சுட்டு இருக்கும் போது வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குறார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள், அதாவது யூதர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டாங்க இல்லையா, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க இல்லையா, அவங்க வந்து கேட்கும் போது பரிசுத்த ஆவியினுடைய வரம் புறஜாதி மேல் பொழிந்தெழுதப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள்னு எழுதிருக்கு. அவங்களுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா இது, கர்த்தர் ரட்சிப்பின் வழிய புறஜாதிக்கு திறந்தாரா, விசுவாசத்தின் கதவை புறஜாதிக்கு திறந்தார் என்று வசனம் எழுதிருக்கு. அப்போ பேதுரு என்ன பண்றாரு, அந்த சொப்பனம் அவருக்கு தோணுச்சு பாத்தீங்களா, பேதுருவே அடித்து குசி, நான் பரிசுத்தமாக்கினதை நீ தீட்டாக எண்ணாதே. ஆண்டவர் நம்ம இந்த புறஜாதிகளை தம்முடைய பிள்ளைகளாக மாற்றினாரு, அவர்களையும் மன்னித்து இருதிருத்தாரையும் ஒன்றாக்கினாரு அப்படின்றத, அந்த சத்தியத்தையும் அவருடைய மகா இரக்கங்களையும் கிருபையும் அறிந்தவர் என்ன சொல்றாரு, அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினால புறஜாதியருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்துலதான் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. கொர்நேலியு வீட்டுல புறஜாதியாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்துலதான் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. எபேசில பட்டணத்துல இருக்கிறவங்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்துலதான் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. எத்தனை பேர் ஞானஸ்தானம் கொடுத்தாங்களோ அத்தனை பேரும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துலதான் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, ஞானஸ்தானம் பெற்றாங்க. சரி, ஞானஸ்தானத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி நம்மளை பரிசுத்தமாக்கினார், நீதிமானாக்கினார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-11 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபசாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஆமென். அநியாயக்காரங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது இல்லையா? வேசி மார்க்கத்தாரும், நம்ம ஒரு காலத்துல எப்படி இருந்தோம், விக்கிராராதனை செஞ்சுட்டு இருந்தோம் இல்லையா? ஆண்டவரை தவிர வேற எதை வணங்கினாலும், கல்லையோ மரத்தையோ
விக்கிரங்களை வணங்குறவங்க எல்லாம் வேசி மார்க்கம் தான். ஆண்டவரை தவிர வேற எதை வணங்கினாலும் அது வேசி மார்க்கம் தான். விக்கிர ஆராதனைக்காரர் தான். விக்கிர ஆராதனைக்காரனா யாரு? ஜீசஸ்கே ஒரு சிலை வச்சு வணங்குறாங்கன்னா அவங்களும் விக்கிர ஆராதனைக்காரர் தான். விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும், இவங்களாம் தேவனுடைய ராஜ்யத்துல போக முடியாதுன்னு சொல்றாரு. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவங்களா தான் இருந்தோம். நம்ம எல்லாருமே ஒரு காலத்துல விக்கிராராதனை செஞ்சுட்டு தான் இருந்தோம். பொருளாசையே விக்கிராராதனை தான். அப்போ எப்படியாவது நம்ம எப்படிலாம் இருந்தோம் பாத்தீங்கன்னா, நம்ம தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம், துரோகிகளா இருந்தோம், அவருக்கு தேவனை அறியாதவர்களா இருந்தோம், பாவிகளாகவும் அக்கிரமக்காரராகவும் இருந்தோம். ஆயினும் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீங்கன்னு இருக்குது. அப்போ எப்ப கழுவப்பட்டோம்? ஞானஸ்தானத்துல அவருடைய நாமத்தினால நம்ம கழுவப்பட்டோம். அப்போ பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமானாகப்பட்டோம். இயேசு கிறிஸ்து என்ற நாமம் நம்மை பரிசுத்தமாக்கியது. அப்போ ஆண்டவருக்கு நம்மள அசுத்தமா இருந்த நம்மளை பரிசுத்தமாக்கினார். இதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த இடத்துல எதெல்லாம் புசிக்க கூடாதுன்னு ஒதுக்கினாரோ அதை பரிசுத்தமாக்கி இன்னைக்கு அவர்களையும் நம்மையும் ஒன்றாக்கினார். இருதிருத்தாளையும், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களையும் புறஜாதி ஆகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளையும் ஒன்றாக்கி அவரோட பிள்ளைகளாக மாற்றினார். இந்த நடந்த சம்பவத்தை முடிஞ்ச பிறகு அவர்களோட சீஷர், நீங்க அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துல நடந்ததை போய் அவங்க கிட்ட சொல்றாரு. யாருன்னா கூட இந்த அப்போஸ்தலர்கிட்டயும் விசுவாசிகள் கிட்டயும் கிட்ட சொல்றாரு. எந்த விசுவாசின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள்ல கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்க கிட்ட. அவங்க என்ன கேட்கிறாங்கன்னு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத மனுஷனிடத்தில் நீர் போய் அவர்களோட போஜனம் பண்ணினீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆமீன். பேதுரு திரும்ப ஜெருசலேமுக்கு அந்த காரியங்கள்லாம் முடிச்சுட்டு வந்தபோது கொர்நேலியு வீட்டுக்கு போன காரியத்தை கர்த்தர் நல்லபடியா நிறைவேற்றாரு. சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, புறஜாதியருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் திரும்பி ஜெருசலேமுக்கு வரார் இல்லையா? அப்போ விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி என்ன கேட்கிறாங்கன்னா, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்துல நீ போய் அவர்களுடைய போஜனம் பண்ணிடு. அவங்கதான் தீட்டாச்சு, அவங்க கூட நம்ம தொடக்கூடாது, அவங்க வேற ஒரு ஆளாச்சே, நீ எதுக்கு அவங்க போய் கூட உட்காந்து சாப்பிட்டேன்னு கேட்கிறாங்க. இதனால்தான் கானானிய ஸ்திரீ கிட்ட போய் கர்த்தர் தண்ணி கேட்கும் போது, நீ யூதரா இருக்க சமாரிய பெண் ஆகிய என்னிடத்தில் நீ தாகத்துக்கு தா அப்படின்னு நீ எப்படி கேட்கலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க யூதர்கள் புறஜாதி கூட கலக்க மாட்டாங்க, அவர்கள் தீட்டாக எண்ணுவாங்க அவங்க. அப்போ இதனாலதான் விருத்த சேதனம் உள்ளவங்க என்ன பண்றாங்க, பேதுருவையும் கேட்கிறாங்க. அப்போ பேதுரு என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 15-18 வசனங்கள் வாசிக்கலாம். நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றான். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமே. அப்போ பேதுரு என்ன சொல்றாரு, ஆரம்பத்துல இருந்து அவங்களுக்கு சொல்ல தொடங்குறாரு என்ன நடந்துச்சு, அந்த தரிசனத்துல இருந்து சொல்லுவாரு. சொல்லும் போது பெந்தகோஸ்தே பண்டிகையில பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல எப்படி இறங்கினாரோ அதே போல புறஜாதி மேல இறங்கினாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுப்பான், நீங்களோ பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். யோவான் ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுத்தது நீங்க பாத்தீங்கல்லப்பா, நீங்க பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானம் பெறுவீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஏற்கனவே சொன்னார் இல்லையா? அப்போதான் அவங்களுக்கு அந்த வசனம் புரியுது. இயேசு கிறிஸ்துவோட நாமத்துல ஞானஸ்தானம் எடுக்கிறது தான் பரிசுத்த ஆவினால் ஞானஸ்தானம் எடுக்கு. அப்போ பரிசுத்த ஆவியான் நமக்குள்ள எப்போ வருவார்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரங்களை பெறுவீங்க. நீங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள் முத்திரை பண்ணப்பட்டோம். அதாவது ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும் போதே நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வராரு இல்லையா? அந்த வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு. ஆனா கிரியை இல்லாத விசுவாசம் செத்துதா இருக்குமே. அப்போ இயேசு கிறிஸ்துவோட நாமத்துல ஞானஸ்தானம் எடுக்கிறோம், அவரோட நாமத்தினாலும் தேவ ஆவியினாலும் கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமானாக்கப்பட்டோம்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இவைகளை கேட்டு அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதிக்கு அருள செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினாங்க. அப்போ
தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் பரிபூரண அறிவடைன்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நம்ம தடுத்து கொண்டிருக்கோம். அதுல கிரேக்கர் என்றும் கிடையாது, யூதர் என்றும் கிடையாது, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும், புறஜாதி என்றும் புற தேசத்தார் என்றும், அடிமை என்றும், சுயாதனம் என்றும் இப்படி எல்லாருமே அப்படிலாம் கிடையாது. இனிமேல் நம்ம ஒவ்வொரு வேற்றுமையான ஆட்கள் கிடையாது. கிறிஸ்துவே எல்லாரிலும் இருக்கிறார். நம்ம கிறிஸ்துவோட அவயங்களாய் நம்ம எல்லோரும் கிறிஸ்துவோட இருக்கிறோம். இனி நம்ம எப்படி இருக்கிறோம்னா கிறிஸ்துவின் அவயங்களா இருக்கும். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். ஆவிக்குரிய இஸ்ரவேலரா நம்ம இருக்கிறோம். அப்போ எதெல்லாம் ஆண்டவர் சாப்பிடாத தீட்டுன்னு அன்னைக்கு சொன்னாரோ நியாயப்பிரமாணத்துல, அதற்கு பின்னாடி இவ்வளவு காரணங்கள் இருக்கு இல்லையா? அப்ப இன்னைக்கு போயிட்டு நான் இந்த போஜனம் இதை சாப்பிடக்கூடாது, நியாயப்பிரமாணத்தின்படி பழைய ஏற்பாடுல அந்த கட்டளையின்படி அதை எதுக்காக சொன்னாரு, ஏன் சொன்னாரு அப்படின்னே அர்த்தம் கொள்ளாம வெறும் வசனத்தை மாத்திரம் சில வசனங்களை படிச்சுட்டு அதை ஆராயாம இதெல்லாம் தொடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சில பேர் சொல்றதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. அப்படி நம்ம சாப்பிடக்கூடாதா? வாசிக்கலாம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசிக்கலாம். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. ஆமென். போஜனத்தையும் பானத்தை குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. ஏன்னா இதெல்லாம் ஜீசஸ் நிறைவேற்ற போறாரு. அதற்கு இது நிழலா இருந்ததுன்னு சொல்றாரு. போஜனம்னா யாரு? நானும் வானத்தில் இறங்கி வந்த ஜீவா அப்போன்னு சொல்றாரு. பானன்றது திராட்சரசத்தை சொல்றாரு, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம்னு சொல்றாரு. பண்டிகை எதை குறிக்குது? 4 பண்டிகை அவர் தான் நிறைவேற்றினாரு. மீதி இருக்கிற 3 பண்டிகை அவர் தான் நிறைவேற்ற போறாரு. எக்கால பண்டிகையில நம்முடைய கர்த்தர் வரப்போகிறார் என்பது நீங்க நன்றாவே அறிந்திருக்கிறீர்களே. இப்போ ஓய்வு நாள் எதை குறிக்குது? 1000 வருஷ அரசாட்சியை குறிக்குது. மாத பிறப்பு எதை குறிக்குது? 7ஆம் மாதம் 1ஆம் தேதி தான் எக்கால பண்டிகை. அப்போ 1ஆம் மாசம் மாதம் பிறப்புன்றது எதுல இருந்து அவங்க மாத பிறப்பை கண்டுபிடிப்பாங்கன்னா, சந்திரன் அமாவாசை பௌர்ணமி முடிஞ்சு அமாவாசை ஆரம்பிக்குது இல்லையா, அந்த முதல் நாள். அப்போ தமிழர்கள் கூட கேலண்டர்ல பாத்தீங்கன்னா சித்திரை வைகாசி அப்படின்னு சொல்லி எதை குறிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த சந்திரனை வச்சுதான் மாத பிறப்பை கணக்கிடுவாங்க. அப்போ முதல் மாத பிறப்புன்றது ஃபர்ஸ்ட் டே. அந்த ஃபர்ஸ்ட் டேல தான் 7ஆம் மாசம் 1ஆம் நாள்ல நம்முடைய கர்த்தர் வரப்போகிறார். இது எல்லாமே ஜீசஸோட செகண்ட் கம்மிங்க பத்தி இருக்குது. அதெல்லாம் இதுக்கு இப்படி வர போறான்றதை நீங்க அறிந்து கொள்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு குழு கொடுக்குறாரு. நியாயப்பிரமாணத்துல நிழலாக வைத்திருக்கிறார். நீங்க அவர் நியாயப்பிரமாணத்தை அறிந்தீர்கள் ஆனால் கிறிஸ்துவை முழுமையா நம்மளால அறிய முடியும். ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு நியாயப்பிரமாணத்தை கேட்கவும் படிக்கவுமே அவங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கு. அதுல என்ன சொல்லி இருக்கிறது, அதுக்கான உள்ளார்த்தம் என்ன, ஆவிக்குரியதோட சம்மந்தப்படுத்தி பார்க்கணும் அப்படின்ற அந்த விருப்பமும் எண்ணமும் அவங்களுக்கு இல்லை. ஆனா நமக்கோ கர்த்தர் அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் மனுஷ ஞானமாய் அதை தேடாம ஆவிக்குரியதோட நம்ம சம்மந்தப்படுத்தி பார்க்கிறோம் இல்லையா? வாசிக்கலாம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 20-23 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. ஆமென். நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு மறித்து கிறிஸ்து எனும் வேறொரு புருஷனுக்கு நம்ம அடிமையா இருக்கோம். முன்னாடி பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், இப்ப நீதிக்கு அடிமையா இருக்கும். அப்போ ஞானஸ்தானத்துல நீங்க உலக வழிபாடுகளுக்கு மறித்தது உண்டானால் இந்த உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவோட நம்ம அடக்கம் பண்ணப்பட்டோம். இதுதான் ஞானஸ்தானம் இல்லையா? அப்போ திரும்பவும் போய் மனுஷனுடைய கற்பனையின்படி போதனையின்படியும் தொடாதே, ருசியாதே, தீண்டாதே என்கின்ற கட்டளைகளை கடைபிடிக்கிறது என்ன? அப்போ இந்த மாதிரி சம்பிரதாயம், சடங்கு, சாங்கியம் இப்படி இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா இவைகள் மாம்சத்தை பேணுகிறதுக்கு ஒழிய மற்றொன்றத்துக்கும் பிரயோஜனம் படாதுன்னா இதனால நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. இதனாலதான் அவங்க இடருக்கான கல்ல விழுந்தாங்க. இதே தவிர நம்ம பண்ணோம்னா நம்மளோட புத்தியினமானவங்க யாருமே கிடையாது. அப்போ ஆண்டவர் படைத்தது எல்லாமே சுத்தமா இருக்கிறது, தேவன் பரிசுத்தமா இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் பின்னாடி இன்னும் கொஞ்சம் வசனங்களை நம்ம பார்க்கலாம்.
இப்ப தொடர்ந்து சில வசனங்களை வாசிக்கலாம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது அந்த பரிசேயரும் வேத பாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும். பரிசேயரும் சரிசேயரும் என்ன கேக்குறாங்க, உங்களுடைய சீஷர்கள் ஏன் முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாம சாப்பிடுறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர்களுக்கு பிரதியுத்தமா சொல்றாரு, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்கு. அதாவது மேல இருக்கிற அந்த சம்பிரதாயம் சடங்கு சாங்கிலாம் கரெக்டா கடைபிடிக்கிறீங்க, அதுல இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தத்தை நீங்க விட்டுட்டீங்க. வெறும் வாயில தான் உங்களோட நியாயபரமான கிரியையெல்லாம் இருக்குது, அதுல ஆழமான எந்த ஒரு நன்மையான கிரியையை நீங்க செய்யறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளை அனுசரித்து வருகிறீர்கள்ன்றார். இதனால நீங்க என்ன பண்றீங்க, தேவனுடைய கற்பனையை அவமாக்குறீங்க. சம்பிரதாய சடங்கெல்லாம் பிடிக்கிறீங்க, அதுவே மனுஷனோட கற்பனை தான். ஏன்னா மாம்சத்துக்குரியதா நீங்க அதை தேடுறீங்க, ஆண்டவர் மாம்சத்துக்குரியதா அதை தேட சொல்லுங்க. வாசிக்கலாம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் வாசிக்கலாம். மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது, அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனா இருந்தால் கேட்க கடவன் என்றார். ஆமென். நீ ஏன்பா கை கழுவாம சாப்பிடுறீங்கன்னு கேட்டதுக்கு பதில் சொல்றாரு, மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள் போகிறதெல்லாம் அவனை தீட்டுப்படுத்தாது. அதான் சாப்பிட்ற பொருள் அவனை தீட்டுப்படுத்தாதுப்பா, அவன் உள்ளத்துல இருக்குது பாத்தீங்களா, கெட்ட எண்ணங்கள், சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், பொறாமைகள், இதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு, கேட்கிற ஒருவனுக்கு காது இருந்தா அவன் கேட்டுக்கிட்டோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ காது உள்ளவன் எவனோ கேட்க கடவன் அப்படின்னு சொல்றாரு. சரி, இது அவங்க சீஷர்களுக்கு புரிஞ்சுதான்னு பாத்தீங்கன்னா புரியல. அதை அவர்கிட்ட கேட்கிறாங்க. எப்படின்னு பாருங்க. மார்க்கு 7ஆம் அதிகாரம் 18-20 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறதென்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாதென்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது, அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆமென். எனக்கு இதுக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க சீஷர்கள் கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ இவ்வளவு உணர்வு இல்லாம இருக்கிறீங்களே, இதை கூட புரிஞ்சுக்க முடியல அவங்களால அப்படின்னு கேட்கிறாரு. எது உங்களை தீட்டுப்படுத்தும்? சாப்பிட்ற பொருள் வயிற்று வழியாய் போய் அது ஆசனம் வழியா வெளியே போயிடும், அது எப்படி இருதயத்துல போய் அவனை தீட்டுப்படுத்தும்? அப்போ இருதயத்திற்குள்ள மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படுகிற மனுஷனை தீட்டுப்படுத்தும். அதாவது இருதயத்தில இருந்து எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டதனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்காகிய இவைகளே என்ன பண்ணும்? உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்ப அங்க தீட்டுன்றது பழைய ஏற்பாட்டுல சொன்னதெல்லாம் என்னது? எதெல்லாம் ஆண்டவர் அங்க பழைய ஏற்பாட்டுல தீட்டுன்னு சொன்னாரோ, மாம்ச சரீரங்களை ஒடுக்கிறதுக்கு தான் அது நீங்க மேலோட்டமா பார்த்தா பயன்படும். அதுக்குள்ள ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, எதெல்லாம் தீட்டுனாரோ அதெல்லாம் ஒவ்வொரு பாவங்களை குறிக்குது. அந்த பாவங்கள்ல இருந்து நம்மளை விடுதலை ஆக்கணும்னா நீ இருதயத்தை சுத்தமாக்கிப்பா. நீ சாப்பிட்ற பொருள் மனுஷனை தீட்டுப்படுத்தாது. ஆண்டவர் அது சொன்னது என்னன்னா, அதெல்லாம் பாவங்களுக்கான அடையாளம். அதுதான் மனுஷனோட இருதயத்தில் இருக்கிற எண்ணம் தான் அவனை தீட்டுப்படுத்தும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் வாசிக்கலாம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும். யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். ஆமே. எப்படி இங்க தீட்டுன்ற வார்த்தை இருக்கும், பரிசுத்தம்ன்ற வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். பரிசுத்தம் எப்படி வரும்? யாவரோடும் சமாதானமா இருக்கவும், பரிசுத்தமா இருக்கவும் நாடுங்க. ஏன்னா சமாதானம் இல்லாம வாக்குவாதம், கோபம், வைராக்கியம், சண்டை இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க பரிசுத்தமா இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு.
ஏன்னா அப்படி இன்னும் யாரோட சமாதானம் இல்லாம இன்னமும் யார் மேலேயாவது கசப்பு, கோபம், விரோதம், வைராக்கியம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க பரிசுத்தம் இல்லை. அப்படி பரிசுத்தம் இல்லாத ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. என்ன கிருபை? தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து சிலுவையில் நமக்காக பலியானார். அவருடைய ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டோம். அந்த கிருபையை நம்ம இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் இருதயத்துல முளைத்தெலும்பி கலக்கத்தை உங்களுக்கு உண்டாக்குச்சு, அநேகர் மேல உங்களுக்கு ஒரு துக்கம், கோபம், வெறுப்புலாம் உண்டாச்சுன்னா நீங்க தீட்டுப்பட்டுருவீங்க. அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு. அப்போ இதுதான் தீட்டு. நீ சாப்பிடுற பொருள் என்ன பண்ணாது, உன்னை தீட்டுப்படுத்தாது. இது அழகா ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல நிறைய வசனங்களை சொல்வார். எது மாம்சத்தின் கிரியைகள், எது நம்மை தீட்டுப்படுத்தும்ன்றதை நம்ம பார்க்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 21 வசனங்கள் வாசிக்கலாம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை அவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். அப்போ மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்குது. ஆனா அது எங்க இருந்தது? இருதயத்துல இருந்து தான் வாய் பேசும் இல்லையா? அப்போ இப்படிப்பட்டவங்க செய்யறவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஏன்னா இவங்க எல்லாம் தீட்டா இருக்கிறாங்க. அப்போ விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிராராதனை சொல்லி இன்னைக்கு நிறைய படிச்சோம் இல்லையா? இதுல எது இருந்தாலும் நீங்க தீட்டுப்பட்டவங்களா நம்ம ஆயிடுவோம். நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்திடலாம்னா நீங்க பெருமை பாராட்டாதீங்க. சத்தியத்துக்கு விரோதமா பொய் சொல்லாமலும் இருங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஞானம் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா இல்லாம அது பரத்துல இருந்து இறங்கி வரல. லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்தமா இருக்கு, பிசாசால உண்டாயிருக்குதுன்னு ஓப்பனா சொல்றேன். எங்க வைராக்கியம் விரோதம் எங்க உண்டோ நான் பேச மாட்டேன், அங்க போக மாட்டேன், அவங்க கூட நான் சகவாசம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா வைராக்கியம். நான் 10 வருஷம் ஆச்சுங்க அவங்க கிட்ட பேசின்னு சொன்னா அங்கே கலகமும் சகல துர்ச்செயலும் உண்டுன்னு சொல்லி எழுத்துல எழுதிருக்கு. இப்ப யாவரோடும் சமாதானமா இருங்கன்றது, கூடுமானால் யாவரோடும் சமாதானமா இருங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடது. எப்படி நீங்கும்? ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க. இப்போ கர்த்தர் பாத்தீங்கன்னா நம்மள சிலுவையின் மரணத்துல நமக்கு மன்னிச்சாரு. இன்னமும் நமக்காக பரிந்து பேசுகிறார், ஜெபம் பண்றார் இல்லையா? நமக்காக பரிந்து பேசுறாரு. அப்ப நம்மளும் யாரை மன்னித்தோமோ அவர்களுக்காக ஜெபம் பண்ணா மட்டும்தான் அந்த கசப்பு நம்மளை விட்டு நீங்கும். அப்போ மன்னிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கறத நம்ம பார்க்கணும். சரி, இந்த பொருள் எல்லாம் சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாதா? இப்ப இருக்கிற கிறிஸ்துவ ஆவியில பிறந்த நாம் அதை சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாதா அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் வருது இல்லையா? அதை நம்ம சில வசனங்களோட ஆராய்ந்து பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். ஆமேன். விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும், யாருக்கு இது சொல்றாரு? விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்கள், இயேசுவை கர்த்தர் என்று அறிந்து வேத வசனங்களை ஆராய்ந்து அவருடைய 2 முறைகள்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லையா? அது நமக்காக தான் எழுதப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்க வேண்டும் அந்த பொய்யர் கட்டளையிடுவாங்க. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்குதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்வாகில் அது ஒன்றுன்னா கிடையாது, தள்ளப்படத்தக்கது கிடையாது. எதுவா இருந்தாலும் ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் தேவ வசனத்தினாலும் அது என்ன பண்ணும்? பரிசுத்தமாக்கப்படும். சாப்பிடுற பொருள் மனுஷன் என்ன பண்ணாது? தீட்டுப்படுத்தாது. என் இருதயத்துல இருக்கிற எண்ணம் தான் என்ன தீட்டுப்படுத்தும் அப்படின்றது நமக்கு நல்லா இருந்திருக்கிறோம். இன்னைக்கு அதை சாப்பிட்டா பாவம் தீட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்ல தான் பாத்தீங்கன்னா 40 நாள் லெண்டல்ஸ் இல்ல நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்னு ஆதியில சொன்னதுக்கான அர்த்தம் என்னதுன்னு நம்ம கற்றுக்கொண்டோம். இனி எந்த பொருளும் சாப்பிட்ற பொருள் என்ன தீட்டுப்படுத்தாது.
என் இருதயத்துல இருக்கிற எண்ணம் தான் என்னை தீட்டுப்படுத்துன்றதை நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம் இல்லையா? ரோமர் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். ஒரு பொருளும் தன்னிலே தீட்டு உள்ளது அல்லது என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளது என்று எண்ணிக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதா இருக்கும். ஒரு பொருளும் தன்னிலே தீட்டு உள்ளதல்லவென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் நிச்சயமா அறிஞ்சிருக்கிறேன். எந்த பொருளும் தீட்டு கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஒரு பொருளை தீட்டு உள்ளது என்று ஒருத்தர் எண்ணிக்கொள்ளுவானால் அது அவனுக்கு தீட்டா இருக்கும். இது தீட்டு அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? அப்ப அது அவங்களுக்கு தீட்டா தான் இருக்கும். விசுவாசத்தால் வராத அனைத்துமே பாவம். எதை வேணா சாப்பிடலாம், எனக்கு விசுவாசம் இருக்குது, நான் சாப்பிடலாம். அது ஒருத்தனுக்கு அது தீட்டா இருக்குது அப்படின்னு நினைக்கிறான்னா அது அவனுக்கு நிச்சயமா தீட்டா இருக்கும். அதை அவன் சாப்பிடக்கூடாது. விசுவாசம் இல்லாத எதையுமே செய்யக்கூடாது. விசுவாசத்தினால் வராத அனைத்தும் பாவம் சொல்லி எழுதிருக்கு. ரோமர் 14ஆம் அதிகாரம் 15-17 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே. கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. ஆமென். போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு என்ன பண்ணாத? விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் கிடையாது. அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதுன்னு சொல்றாரு. கர்த்தரும் அவனுக்காக மரித்திருக்கிறாரு. கர்த்தர் எல்லாருக்காக தான் மரித்தாரு. அப்போ உனக்கு விசுவாசம் தான் அது உண்மாட்டம் இருக்கட்டும். அப்போ அவன் அதை சாப்பிடறதுக்கு ஐயப்படுறான், ஒரு பயப்படுறான், ஒரு சங்கடமா இருக்குதுன்னா அவனை நம்ம என்ன பண்ணணும்? அவன் எதிர்க்கு அந்த சாப்பிடக்கூடாது. இப்போ ஒரு நான்வெஜ் சாப்பிடுறது, சிக்கன் சாப்பிடுறது தப்பு இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் சில சகோதரனுக்கு அது இடர்ல உண்டாக்குதுன்னா நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம அநேக நற்கிரியை செய்யறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களால என்ன ஆகும்னா நம்மளுடைய நன்மைகள் தூஷிக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் கிடையாது. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாயிருக்கிற சந்தோஷம். அப்போ பலவீனமான இருக்கிற சகோதரருக்கு நம்மளால பக்தி விருத்தி உண்டாகணுமே தவிர அவங்க இடர்களுக்கான காரியங்களை செய்யக்கூடாது. நான் இதை சாப்பிட விசுவாசம் தான் அது உனக்கு மட்டும் இருக்கட்டும். அதை நீயே அவனை இடல் அடிக்கிற காரியத்தை நீ செய்யறன்னு ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். போஜனத்து நிமித்தம் தேவனுடைய கிரியை அழித்து போடாதே. எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளதான், ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையா இருக்கும். மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றெதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுதற்காகவது தவறுகிறதற்காகவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவா இருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையா இருக்கும். ஆமேன். போஜனத்து நிமித்தம் தேவனுடைய கிரியை என்ன பண்ணாத? அழித்து போடாத. எந்த பதார்த்தமும் சுத்தம் உள்ளதுதான், எல்லாத்தையும் நம்ம சாப்பிடலாம். ஆனா இடர்ல உண்டாக்க புசிக்கிறவனுக்கு அது என்ன பண்ணும்? தீமையா இருக்கும். மத்த ஒரு சகோதரன் இடர்ல அடைகிற மாதிரி இதை நீ சாப்பிடுறதுனால அவன் இடர்ல அடைஞ்சு போறான். என்ன இது இவன் சாப்பிடுறான், இது இப்படி எழுதி இருக்குது அப்படின்னு சொல்லுவான். விசுவாசத்துல பலவீனமா இருக்கிற ஒரு சகோதரன் இடர்லை உண்டாக்குற காரியத்தை இன்னொரு விசுவாசம் உள்ள சகோதரன் செஞ்சா அது பாவம்னு சொல்லி எழுதிருக்கு. அது தீமையா இருக்கும்னு சொல்லி எழுதி. மாம்சம் புசிப்பதும் திராட்சை ரசம் குடிக்கிறதும் மற்ற எதையாகிலும் உன் சகோதரனுக்கு இடருக்கு ஏதுவாவது தவறுகிறதுக்கு ஏதுவாவது இல்ல பலவீனப்படுத்துறதுக்காவது ஏதுவா இருந்துச்சுன்னா, அவன் கீழே அதாவது கர்த்தருடைய கற்பனை விட்டு விலகி போறதுக்கு ஏதுவா இருந்துச்சுன்னா அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நீ அவனுக்கு செய்யற பெரிய நன்மையா இருக்குன்னு ஆண்டவர் சொல்ற. இடர்ல வருது கூடாத காரியம் தான், ஆனா யாரால் இடர்ல வருது அவங்களுக்கு ஐயோன்னு சொல்றாரு. வாசிக்கலாம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள் வாசிக்கலாம். உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளி ஆக்காதவன் பாக்கியவான். ஒருவன் சம்சயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. உனக்கு விசுவாசம் இருந்தா அது உனக்கும் தேவனுக்கு மட்டும் இருக்கட்டும். நல்லதுன்னு ஆண்டவர் நிச்சயித்திருக்கிறா இல்லையா? அப்போ சந்தோஷமா இரு. நீ ஏன் மத்தவனை அதை குற்றப்படுத்துற? ஒருவன் சந்தேகப்படுகிறவனாய் புசித்தால், ஏதாவது ஒரு பொருளை இதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, இல்லையே அது தீட்டுன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு பயத்தோட புசித்தால், விசுவாசத்தோடு இல்லாம புசித்தால்
அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்போ ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நீ தைரியமா புசிக்கிறியா? ஏன்னா அவனுக்கு தெரியல இது தப்பு இல்ல அப்படின்றது. அந்த தைரியம் இல்ல, விசுவாசம் இல்லாம அந்த போஜனத்தினால அவன் இடல் உண்டாகி சாப்பிட்டானா அது பாவம்னு சொல்லி எழுதியிருக்கு. விசுவாசத்தால் வராத யாவுமே பாவம். அப்போ மற்றவங்களுக்கு இடல்ல உண்டாக்குற காரியத்தை நம்ம இதை செய்யக்கூடாது அப்படின்றதையும் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இன்னைக்கு இந்த 2-3 சில காரியங்களை ஆவிக்குரியதை நம்ம ஆவிக்குரியதோட சம்பந்தப்படுத்தி பார்த்தோம் இல்லையா? இன்னும் அநேக இருக்குது. அந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயும் குஷ்டரோகியை குணமாக்குனதும் இதெல்லாமே ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்குது. இன்னும் இத அடுத்த வாரம் இதோட தொடர்ச்சியை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யாராவது ஒருத்தர் இறுதி ஜெபம் பண்ண முடியுமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏசப்பா. இருந்தவரும் இருக்கிறவரும் எங்களை காண வரவிருக்கிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே தகப்பனே, சிலுவையில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி ஏசப்பா, ஆண்டவரை புற ஜாதிகளாகி எங்களுக்கு ஏசப்பா, நீர் எங்களுடைய பாவங்களை உமது ஆண்டவர் ஏசப்பா முதுகிலை சுமந்து எங்களுக்காக நீங்க சாபமானீங்க ராஜா ஏசப்பா. நீங்க இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க 2ஆம் தரம் வரப்போறீங்க ஏசப்பா. உண்மை ஆண்டவரே ஏசப்பா, பார்க்கிறதற்கான ஆண்டவரே ஏசப்பா பாக்கியத்தையும் ஆண்டவரை தகப்பனே உம்முடைய நித்திய ஜீவனுக்குள்ள அந்த ஆண்டவரை பிரவேசிக்கிறதுக்குள்ள ஆண்டவரை பாக்கியத்தையும் இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஏசப்பா. உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே தகப்பனை, நான் பரிசுத்தராகையால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எங்களை சொல்லி ஏசப்பா, எங்களை ஆண்டவரை பரிசுத்த அழைப்புக்கு நீங்க அழைச்சிருக்கிறீங்க ஏசப்பா. அதை உணர்ந்த பிள்ளைகளா ஏசப்பா, இன்று சகோதரர் சொன்ன வசனத்தின் படியே தகப்பனே ஏசப்பா, நாங்கள் ஆண்டவரை மற்றவர்களுக்கு இடரலா இல்லாத படிக்க தகப்பனே உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்து ஏசப்பா, முடிவிலே ஏசப்பா உங்களை ஆண்டவரை பாக்குற ஆண்டவரை ஏசப்பா உம்மோடு கூட ஏசப்பா ஆண்டவரை ஏசப்பா 1000 வர அரசாட்சிக்குள்ள நுழைகிற பாக்கியத்தை தாங்க ராஜா ஏசப்பா. கூடியிருக்கிற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் மாம்சத்துக்குரிய ஆண்டவரை தப்பா தேவைகளை உங்கள்ட்ட நாங்கள் கேட்காத படிக்க தகப்பனே, இனிமேட்டு ஏசப்பா நீங்க வரப்போகிற அந்த கடைசி நாட்கள் ஏசப்பா உங்களை பாக்குறதற்கான தகுதி ஏசப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக ஏசப்பா, நாங்கள் ஆண்டவரை ஆவியின் கனிகள்லையும் ஏசப்பா நீங்க எங்ககிட்ட எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்த ஆண்டவர் ஏசப்பா இருதயத்தை ஏசப்பா எங்களுடைய கிரியைகள் ஆண்டவரை நடப்பிக்கிற பிள்ளைகளாக ஏசப்பா இருக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. சகோதரர் மறைத்து நீர் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் எங்கள் ஆண்டவரை வசனங்கள் எங்கள் இருதயத்திலே பதிந்து தகப்பனே உமக்காக பக்தி வைராக்கியத்தோடு ஏசப்பா நாங்கள் நீர் வரும் மட்டும் ஆண்டவரை விசுவாசத்தை காத்துக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. அப்பா, இந்த வசனங்களை கேட்டு ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை நாங்கள் கேட்டதன் பிரகாரம் நடந்து ஏசப்பா நீர் எங்ககிட்ட எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தோடு கூட நாங்கள் வாழ்ந்து ராஜா ஏசப்பா முடிவிலே உமோடு கூட ஏசப்பா ஆண்டவரே ஏசப்பா அந்த எட்டர்னல் லைஃப்குள்ள நுழையறதுக்கு தேவையான ஆண்டவரை பாக்கியத்தை எங்களை ஒவ்வொருவருக்கும் தாங்க தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா இந்த நாள் ஆண்டவரை உடைய வசனங்களை கேட்டு ஏசப்பா எங்களை இருதயத்தை நீர் திறந்ததற்காக ஏசப்பா உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில் எங்கள் ஜெபங்களை கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.